லைலத்துல் கத்ருடைய இரவில் ஓத வேண்டிய துஆ. அம்மி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து விட்டால் அந்த இரவில் என்ன துஆ செய்வது என்பதாக கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்ற இந்த துஆவை அதிகமாக ஓதுங்க என்பதாக சொன்னாங்க. மீண்டும் சொல்லுகிறேன், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இந்த துஆவுடைய பொருள் என்ன? யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக என்ற இந்த துஆவுடைய பொருளாக இருக்கிறது. எனவே இந்த ரமதானுடைய கடைசி பத்தில், குறிப்பாக ரமதானுடைய கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படை இரவுகளில் நாம் இந்த துஆவை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்ற இந்த துஆவை நாம் ரமதானுடைய கடைசி பத்தில் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் லைலத்துல் கத்ருடைய இரவை அடையும் பாக்கியம் தந்தருள்வானாக. இந்த கடைசி பத்தில் அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் தந்தருள்வானாக. இந்த ரமதானை நாம் அடைந்தது போல் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான ரமதான்களை சந்தித்து ஒவ்வொரு ரமதானிலும் லைலத்துல் கத்ருடைய இரவை அடையும் பாக்கியம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள்வானாக.